சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயா மீனா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ திமிரு இந்த மீனாவுக்கு. வீட்டு வேலையை செய்யாமல் இந்த வீட்டு மருமக எவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் ஆகியும் எந்திரிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் கிச்சனில் ஒரு வேலையை முடிச்சு வச்சிட்டாளா அப்படின்னு கிச்சனில் போய் பார்க்குறாங்க. முத்துவும் யோசிக்கிறாரு, மீனா எப்பயும் சீக்கிரமாக எந்திரிச்சிருவா. பாவம் மீனா நிறைய வேலை செய்கிறா, இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்க கூட முடியல அப்படின்னு இங்கே முத்துவும் யோசிக்கிறாரு. இங்கே மீனா கிச்சனில் எந்த வேலையும் செய்யலை. ஆனால் மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் இந்த மீனா மட்டும் இவ்வளோ நேரம் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாளா, பொறுப்பே இல்லாத மருமக இவ அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுறாங்க விஜயா. அந்த சமயம் முத்து அங்கே வந்த உடனே என்னம்மா செய்கிறீங்கன்னு கேட்க, இங்கே பாரு உன் பொண்டாட்டி இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கா, எங்களுக்கு சாப்பாடு செய்யணும்னு அக்கறை இருக்கா அந்த மீனாக்கு அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே மீனா மெதுவாக எந்திரிச்சு உட்காடுறாங்க. அவங்களால எந்திரிச்சு வேலையே செய்ய முடியாதுன்ற ஒரு நிலமையில கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்காங்க மீனா. இதை பார்த்த முத்துவும், மீனா உனக்கு என்னாச்சு மீனா, ரொம்ப முடியலையா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மீனாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்க இது எல்லாத்தையுமே அண்ணாமலை கவனிக்கிறாரு. உடனே இங்கே வந்து முத்து கேட்குறாரு, பார்த்தீங்களா மீனாவுக்கு உண்மையாகவே முடியல, அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகியும் அவள் கிச்சன் பக்கம் போகாமல் இருந்திருக்கா. ஏன் ஒரு நாள் மீனாவுக்கு முடியலன்னா உங்களால் சமைச்சு கொடுக்க முடியாதா, சமைச்சு சாப்பிட முடியாதா என்ன, எல்லா வேலையும் மீனா தான் பார்க்கணுமா, அப்படி என்ன அவசியம் இருக்குன்னு கேட்க, அதுக்குடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் எல்லா வேலையும் வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனா தான் செய்யணும், என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குற, அதுக்கு தானே உங்கள் அப்பா மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தார். இல்லைனா மீனா உண்மையாகவே இந்த ஸ்ருதி மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா கண்டிப்பாக வீட்டு வேலையெல்லாம் நான் செய்ய வச்சுருக்க மாட்டேன். இந்த ஸ்ருதியாக இருக்கட்டும், ஏன் ரோகிணி கூட சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்குறா, ஆனால் மீனா அப்படியா, ஏதோ வெளியில் போய் சம்பாதிக்கிறா நீ சொல்கிறியே, அந்த பணத்தை உன் மாமியார் வீட்டுக்கு தானே கொடுத்துட்ருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மீனா வீட்டு வேலையை கூட செய்ய முடியாது, அப்படி வீட்டு வேலையை செய்யலைன்னா இங்கே எதுக்கு நீங்கள் இருக்கணும்னு கேட்க, உடனே அண்ணாமலையும், போதும் விஜயா நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நான் சரியாக தாங்க பேசுகிறேன், இந்த முத்துவை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், இவ்வளோ நேரம் மீனா தூங்கிட்டு இருக்கானா அது என்ன ஏதுன்னு கேட்டு வீட்டு வேலையை செய்ய சொல்லாமல் நான் என்ன தப்பு பண்ண மாதிரி முத்து பேசுகிறான், நீங்களும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மீனாலாம் என்னை கொஞ்சமாவது மதிப்பாளாங்க, என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்க, உடனே அங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நான் சொல்கிறத கேளுங்க, மீனா ரொம்ப பாவம், அவங்க வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு வெளியில் போய் வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பேசாமல் நம்ம வீட்டுக்குன்னு இங்கே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்ய நம்ம வேறு ஏதாவது தான் ஏற்பாடு செய்யணும், யாரையாவது வர வைப்போம், மாதம் அவங்களுக்கு சம்பள பணம் கொடுப்போம், முடியலனா அந்த பணத்தை நான் கூட கொடுக்குறேன் முத்து, ஆனால் மீனா மாதிரி என்னாலலாம் வீட்டு வேலை என்றைக்குமே செய்ய முடியாது, பாவம் மீனா தனியாக இருந்து எல்லாருக்கும் தேவையானதை பார்த்து செய்கிறாங்க, அப்படி இருக்கும்போது விஜயாத்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் என்னவா அப்படின்னு கேட்க, உடனே ரவியும், ஆமாம் மீனா நீ ஒரு நாள் கூட இங்கே ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லை, அப்படி இருக்க இன்னைக்கு ஒரு நாள் முடியலன்னு சொல்கிறாங்கன்னா ஏமா பிரச்சனையை பெருசாக்குறீங்க, இப்படிலாம் பேசினா முத்து மாதிரி எனக்கும் உங்கள் மேலே கோவந்தாமா வருது, நீங்கள் பேசுகிறது தான் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா ரவி இங்கே மீனா ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருன்னு நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்லும்போது, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இதே என்கிட்ட உங்கள் அம்மா விஜயா இப்படிலாம் செஞ்சுருந்தாங்கன்னா உடனே நான் போலீஸை வர வச்சுருப்பேன், இல்லையா உங்கள் அம்மாவை பலார்னு வெளுத்து வாங்கியிருப்பேன் ரவி, நான் ஒன்றும் மீனா மாதிரிலாம் எப்பயும் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன், எனக்கு முடியலன்னா நான் வேலைக்கும் போக மாட்டேன், வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்க தான் நினைப்பேன், அதே மாதிரி மீனாவும் ரெஸ்ட் எடுக்க நினச்சிருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி நீயும் மீனாவும் ஒன்றாமா, மீனா இந்த முத்துவோட மனைவி, அது மட்டும் இல்லை முத்து என்ன நிறையா சம்பாதிக்கிறான், சாதாரண கார் டிரைவராக இருக்கான், இவனும் இந்த வீட்டுக்கு சரியாக பணம் கொடுக்கறதில்ல, இந்த மீனாவும் தனக்குன்னு வர வருமானத்தை அப்படியே அவங்க அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் கொடுத்துட்ருக்கா, இதில் இவளுக்கு நான் எதுக்குமா வந்து இந்த வீட்டில் தங்க வைக்கணும், அப்படி இந்த வீட்டில் தங்குறதா இருந்தால் வீட்டு வேலையாவது செய்யணுமா வேண்டாமா, இதெல்லாம் உனக்கு புரியாதுமா ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்குடனே அண்ணாமலையும், இதுக்கு மேலே பேசாத, மீனாவை இப்படிலாம் நீ பேசுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, மீனாவை இந்த வீட்டு மருமகளாக முத்து கூட சந்தோஷமாக வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேனே தவிர்த்து இந்த வீட்டுக்கு வேலை செய்ய ஒன்றும் நான் மீனாவை கூப்பிட்டு வரலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்திய ரோகிணி உன்னை ஏமாற்றி அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சால, அந்த மாதிரி மீனா ஏதாவது உனக்கு செஞ்சுருக்காளா, இல்லையே, அப்படி இருக்கும்போது என் மருமக மீனாவை பற்றிலாம் நீ பேச உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனாவும், வேணாம் மாமா
நீங்கள் அத்தையை எதுவும் திட்டாதீங்க. நான் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அது என் மேலே உள்ள தப்பு தான். நானே வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வேண்டாங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. போதுண்டி, இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து நீ எல்லாரையும் நடித்து ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாற்ற முடியாது மீனா. பிரச்சனை பெருசாகணுன்றதுக்காக தானே காலையில் எந்திரிக்காம இவ்வளோ நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்த. பார்த்தல்ல, இப்போ எல்லார் முன்னாடியும் நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கேன். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு முத்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு உன்னை பற்றி பேச தகுதியே இல்லைன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி நல்லா சமைச்சு கொடுத்து எல்லாரோட மனசையும் மாற்றி வச்சிருக்கடி. நீ நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறல்ல, இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ஸ்ருதியும், பாவம் மீனா நிற்க கூட முடியாமல் இருக்காங்க. ஏன் மீனா, உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்க, தெரியல, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், சரியாக தான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, சாப்பிடவே முடியல, 2-3 நாளாக வேலையும் சரியாக செய்ய முடியல. அப்படி இருந்தும் இத்தனை நாள் வீட்டு வேலையை எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப முடியல ஸ்ருதி, ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும் போலன்னு சொல்ல, முத்து, நீங்கள் மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நான் கூட்டிகிட்டு போகட்டுமா? விஜயாத்தக்கிட்ட இப்படி நின்று பேசிக்கிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமும் கூட கிடையாது. ஏன்னா மீனாவை திட்டணும், அவமானப்படுத்தணும், இது ஒன்று தான் விஜயாவோட எண்ணமே அப்படின்னு ஸ்ருதி சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. உடனே முத்து சொல்கிறாங்க, இல்லை பலகுரலே, நானே இங்கே மீனாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்பா, நான் சொன்னதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறீங்களா இல்லையா? மீனாவால் இனி எந்த வீட்டு வேலையும் செய்ய முடியாதுப்பா. அப்படி இத்தனை நாள் வீட்டு வேலையை செஞ்சு மட்டும் என்ன மீனாக்கு நல்ல பேர் கிடச்சிது? அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு இங்கே மீனாக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா சமைச்சு கொடுக்குறது, அம்மா எப்போ வந்து அம்மாவுக்கு ஜூஸ் வேணுமோ மீனா வந்து செஞ்சு கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு தான் அம்மா இன்னைக்கு மீனா ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு இந்த பேச்சு பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நானும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல. அதுக்குன்னு நான்லாம் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுப்பா. ஏன்னா இந்த மனோஜுக்கு எப்படி இந்த வீட்டில் தங்குறதுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. என்ன மதிக்கலைனாலும் பரவாயில்ல, மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை அம்மா தந்து தான் ஆகணும். மீனா வீட்டு வேலையவே செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பாக அம்மா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. மற்ற மருமகன் எப்படி வெளியில் போய் வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி மீனாவும் சம்பாதிக்கிறா. அந்த பணத்தை என் மாமியார்கிட்ட நாங்கள் கொடுக்கறதில்ல, சேர்த்து வைக்கிறோம்ப்பா மாடியில் ரூம் கட்டுறதுக்காக. அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, அதனால் அம்மா சொல்கிற எல்லாத்தையும் ரோகிணி செய்கிறாங்க. அங்கே சம்பாதிக்கிற பணத்தை கூட அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீனாவும் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையை இவ்வளோ பெருசாக்குறாங்க. இப்போ சொல்கிறேன், மீனா இனி யாருக்கும் எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டா. எனக்காக எதுவும் வேணும்னா மீனா செஞ்சு கொடுப்பா. மற்றபடி நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா. ஸ்ருதியாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், 2 பேரும் இந்த வீட்டில் உள்ள மருமக. இப்போ சமைக்க தெரியலனாலும் என்னைக்கா இருந்தாலும் தனியாக வாடகை வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஏன் இந்த ரோகிணி வந்து மனோஜுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா? இங்கே மனோஜுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் தனியாக இருந்தால் செய்வாங்கப்பா. ஒரே குடும்பமாக எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுனால தான் எல்லா வேலையும் மீனாவே பார்த்துக்கிட்டோன்னு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. மற்றவங்களுக்கும் பொறுப்பு வரணும்னா இனி மீனா வீட்டு வேலையை செய்ய மாட்டா. மீனா, ஸ்ருதி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செய்வீங்கல்லன்னு சொல்லும்போது, முத்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு சமைச்சு கொடுக்கணுன்னா என் கூட ரவி இருக்கிறதுனால ரவிக்கிட்ட கேட்டாவது எங்களுக்கு தேவையானதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லையா, வரும்போதே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்துடுறோம், எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி தானே ரவின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. ஆமாம்மா, இனி எங்களுக்கு எங்கள் தேவையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தேவையான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மனோஜ்கிட்டையும் ரோகிணிக்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே அண்ணாமலை, என்ன மனோஜ் அமைதியாக இருக்க? மீனா இவ்வளோ அவமானப்பட்டு நின்றுட்டுருக்கா, ஏதாவது நீ பேசி தான் ஆகணும். உன் வேலையவும் ரோகிணியோட வேலையவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவை என்னென்னு நீங்கள் பார்த்து உங்களுக்கு சமைக்க வேண்டிய வேலையவும் இனி நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அந்த மீனாவும் ரோகிணியும் ஒன்றாப்பா? மீனா சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். மீனா ஒன்றும் ரோகிணி மாதிரி நிறைய சம்பாதிக்கல. அது மட்டுமா, என் மனைவி ரோகிணி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காப்பா. இப்போ என்னவோ அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்தாலும் ஓனராக இருந்தப்ப எவ்வளோ வருமானம் அவளுக்கு வந்ததுன்னு தெரியுமா? நானும் பிஸ்னஸ் செய்கிறேன்ப்பா, எங்களவு இந்த மீனாவால் வர முடியுமா? அது மட்டும் இல்லை, வீட்டில் சமைச்சிட்டு இருந்தா பிஸ்னஸை யார் கவனிக்கிறது? ரோகிணி பார்லருக்கு மட்டும் போகலப்பா, என் பிஸ்னஸையும் தான் பார்த்துக்கிறா. அப்படி இருக்கும்போது எனக்கு ரோகிணி சமைச்சு கொடுக்கலாம் வேண்டாம்ப்பா, மீனா தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ்.
மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட உடனே முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. பாத்தீங்களாப்பா, இந்த மனோஜ் எவ்வளோ திமிரா பேசுகிறான். அதுக்கு காரணம் அம்மா கொடுக்குற இடம் தான்ப்பா. இங்கே மனோஜை மட்டும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. வீட்டு செலவுக்குன்னு மனோஜ் பணம் கொடுக்க வேண்டாம். இந்த மனோஜையும் இந்த பார்லர் அம்மாவையும் மட்டும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனால மீனா தான் வீட்டு வேலை செய்யணும்னு இந்த மனோஜ் எப்படிப்பா சொல்லலாம்? சொல்லி வைங்கப்பா அந்த மனோஜ் கிட்ட. இனி யாராவது மீனா தான் வீட்டு வேலை செய்யணும்னு சொன்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுலேயும் இந்த மனோஜ் இப்படி பேசினா என் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன்ப்பா, பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயாவும் அந்த மனோஜ் சொல்கிறது சரிதானேங்க, மனோஜும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கான். மனோஜுக்கு என்ன தேவைன்னு வீட்டில் இருக்கிற மீனா பார்த்து பார்த்து செய்யாமல் அந்த ரோகிணி தான் வெளியில் வேலைக்கு போகிறாள அப்படின்னு கேட்க, மீனாவும் தான் வெளியில் வேலைக்கு போகிறா, அதுக்குன்னு மீனா வீட்டு வேலை செய்ய சொன்னால் இனி அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் நான். என் மனைவி மீனாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். வீட்டு வேலை செய்கிறது, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறதுன்னு மீனா இப்படிலாம் செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. மீனா, வீட்டு வேலையை நீ இனி செய்யவே வேண்டாம். நீ ரெஸ்ட் எடு மீனா. உனக்குன்னு சாப்பிட என்ன பிடிக்கணும்னு நான் சமைச்சு தரேன் இன்னைக்கு. என் மனைவிக்கு இன்னைக்கு முடியலனா அவளுக்கு நான் சமைச்சு கொடுப்பேன். அதே மாதிரி பார்லலம்மா வீட்டு வேலையை செய்யலைன்னா மனோஜை வீட்டு வேலையை செய்ய சொல்லுங்க, தப்பே இல்லை. நீ ரெஸ்ட் எடு மீனா, உனக்காக நான் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லும்போதே அங்கே மீனாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ போய் அவங்க வாமிட் எடுக்கிறாங்க. இதையும் முத்து கவனிக்கிறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா ரொம்ப பாவம், அவங்களுக்கு சாப்பிடவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் தான் மீனாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். இப்படி நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மீனாவை இப்படி நிற்க வச்சு அவமானப்படுத்தி பிரச்சனை செஞ்சு இந்த விஜயாத்தை ஏன் தான் இப்படிலாம் செய்கிறாங்களோ. மீனா நீங்கள் இருங்க மீனா. ரவி, காஃபி எடுத்துகிட்டு வரியா, மீனா ரொம்ப பாவம்னு சொல்ல உடனே முத்து மீனாவுக்காக காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராரு. அது மட்டும் இல்லாமல், மீனா உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுது சொல்லு மீனா, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாங்கன்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் மீனா, நீ அமைதியாரு. மற்றவங்களுக்கு வேணும்னா சமைச்சு சாப்பிடட்டும், இல்லையா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடட்டும். நாம் இதெல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை மற்றவங்களுக்கு. நான் உனக்காக சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. மீனா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. விஜயா ரொம்ப கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அண்ணாமலை இங்கே விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ இத்தனை நாள் மீனாவை திட்டின, என்னென்னவோ பேசினேன், நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனியெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். உனக்குன்னு இந்த வீட்டில் 3 மருமக வந்துட்டாங்க. உன்னை திட்டி உன்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இனி உன்னை அப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. யார் இருக்காங்க என்னன்னெலாம் பார்க்க மாட்டேன், பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன். இதுக்கு மேலேயும் இப்படி பேசுறதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்சா நல்ல மாமியாராரு. அதான் முத்து தெளிவாக சொல்லிட்டான்ல, மீனா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டான்னு. அங்கே இங்கேன்னு வெளியில் பார்வதி வீட்டுக்கு போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. நீ செஞ்ச வரைக்கும் போதும், வீட்டு வேலையை செய், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, வீட்டு வேலையை நான் செய்யணுமான்னு கேட்குறாங்க. என்ன ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்க, நான் பொறுமையாக இருக்கேன்னு நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனான்னு அங்கே நின்றுட்டு இருந்த எல்லாரும் முன்னாடி விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. வேண்டாம் மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ அமைதியாருமா மீனா, இந்த விஜயாவை பற்றி சரியாக உனக்கு தெரியல. அதனால் விஜயா சொன்ன எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டு வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்க. மற்ற 2 மருமகளை பற்றி கூட நான் யோசிச்சதில்லை. நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க. ஆனால் விஜயா என்னைக்காவது உன்னை பாராட்டியிருக்காளா, இல்லை நீ நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிருக்காளா? எப்போ பார்த்தாலும் உன்னை என்னென்னவோ பேசுகிறா. இதெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை பற்றி என்னம்மா நினைப்பாங்க, இல்லை உங்கள் அம்மா என்ன மனசு வேதனைப்படுவாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த விஜயா திருந்த மாட்டா, அதான் பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து நீ, எவ்வளோதான் நானும் பொறுமையாக இருக்க முடியும், சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா எவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கா பாரு. என்னவோ இவ வீட்டில் நம்ம எல்லாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளா, இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வேற எங்கேயும் போகணும்னு இந்த விஜயா நினைக்கிறாளா? இந்த நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு காரணமே மீனா மட்டும்தான். அப்படி மீனா பொறுமையாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்ல மருமகளாக இருக்கும்போதே இந்த விஜயா இப்படிலாம் செய்கிறானா, அப்புறம் விஜயா பேசுகிற பேச்சுக்கு என்னைக்கா இருந்தாலும் மீனாக்கும் கோபம் வரும்ல. மீனாவும் ஒரு நாள் விஜயா பேசுகிற பேச்சுக்கு அவமானப்படுத்துவாள். அப்போ இந்த விஜயா என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா புரிஞ்சு நடந்துக்க, என்னைக்கா இருந்தாலும் மீனாவுக்கும் கோவம் வரும். அப்போ நீ தலை குனிஞ்சு நிற்ப, அவமானப்பட்டு நிற்ப, உனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாமல் தனியாக இருந்து கஷ்டப்படுவ. அப்படி நடக்கக்கூடாதுன்னா உன்னை நீ மாற்றிக்கணும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலேயும் திருந்தலைன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நான் எடுக்க போகிற முடிவை உன்னால் தாங்கிக்கவே முடியாது விஜயா. மீனாவை முடிஞ்சால் நல்லா பார்த்துக்க, இல்லையா உன் வேலையை மட்டும் பாரு. எல்லாரும் முன்னாடியும் மீனாவை அவமானப்படுத்தி பேசினேன், அவ்வளவுதான் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு கோவமாக பேசிட்டு போகிறாரு அண்ணாமலை. இங்கே விஜயா நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. போதுமாடி மீனா, உனக்கு என் வீட்டுக்காரர் இத்தனை நாள் என்னை திட்டியிருக்காரு, பேசியிருக்காரு, ஆனால் இப்படிலாம் செஞ்சதே இல்லை. என்னை அவமானப்படுத்திட்டல, நான் இப்படி எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறோன்னு நினச்சிட்டல அப்படின்னு அழுதுகிட்டே மீனா கிட்டே சொல்கிறாங்க. அத்தை, நான் அப்படிலாம் எதுவுமே செய்யலத்தை,
இவ்வளோ நேரமாக நான் ஏதாவது பேசினேனா? நீங்கள் தான் அந்த பேச்சு பேசிகிட்டு இருந்தீங்க. உண்மையாகவே எனக்கு முடியல. நான் என்ன செய்வேன்? வீட்டு வேலையெல்லாம் தினமும் நான் தானே பார்க்குறேன். ஒரு நாள் முடியலனா கூட நீங்கள் என்னை எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. எங்கள் அம்மா ரொம்ப பாவம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வீட்டில் நடக்கிற எதையும் சொல்லாமல் நானே நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் தாங்கிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? இன்னைக்கு மாமா இந்த பேச்சை பேசிட்டு போயிருக்கிறத உங்களால் தாங்கிக்க முடியல. என்னை மட்டும் திட்டுறீங்க, என் குடும்பத்தை அவமானப்படுத்துறீங்க. என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க? மாமா எடுத்த முடிவு ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து சொல்கிறாங்க, இனியாவது எங்கள் அம்மா திருந்துவாங்களான்னு பார்க்குறேன். இல்லையா எங்கள் அப்பா ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க. நீ கவலைப்படாத மீனா. வீட்டு வேலையை செய்கிறதுக்கு அப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்வார். நீ ரெஸ்டடு, நான் உனக்கு இங்கே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக, மீனா முத்து முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற விஜயா அழுதுகிட்டே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், என் நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த மீனாவும் முத்துவும் தான். உங்கள் அப்பா என்னை வெளுத்து வாங்கிட்டாரு. என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறாருன்னு பாத்தியா? நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் மனோஜ். எனக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை மனோஜ் அப்படின்னு அழுகிறாங்க. அதுக்கு என்னம்மா செய்ய முடியும்? மீனாக்கு முத்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் மட்டுமாம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்பாவும்லாம் இப்படி உங்களை பேசிட்டு போகிறாரு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அவங்கள அப்படின்னு சொல்ல, மனோஜ் எனக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும்னு நீ ஏன் இன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றியா? மீனாவை வீட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்னு அந்த முத்து வேற சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அப்படிலாம் இந்த வீட்டுக்காக என்னால் செலவு செய்ய முடியாதுமா. நீங்கள் பார்வதி அத்தை வீட்டில் சாப்பிட்ருவீங்க. நானும் ரோகிணி என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான். இந்த மீனா சமைச்சா பிரச்சனை இல்லை. ரோகிணி சமைச்சா நம்ம சாப்பிடவே முடியாதே அப்படின்னு சொல்லும்போது, அதான் அப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்காருல்லம்மா. மீனாவே சமைக்க முடியாதுன்னு சொன்னால் ரோகிணி தானம்மா நல்லா வேலை பார்க்குறா. அவளை மட்டும் சமைக்க விட்டா எப்படிம்மா? அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன். அப்பா முத்து மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. முத்துவும் மீனாவும் அப்பாவை பார்த்துக்கிட்டோம், நான் உங்களை பார்த்துக்கிறேம்மா. ஆனால் தினமும் இப்படிலாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர முடியாது. எத்தனை நாள்மா வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? பேசாமல் நீங்களே சமைச்சிருங்கம்மா. இல்லைனா ரோகிணி நீயாவது அம்மா கிட்ட கேட்டு சமைச்சு கொடுத்தனா நம்ம இப்படி செலவு செய்யாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜி, ஒரு நாளைக்கே நீ சாப்பாடு வெளியில் வாங்கி தரதுக்கு இவ்வளோ கணக்கு பார்க்குறியா? ஆனால் முத்து அப்படிலாம் செஞ்சதே இல்லைன்னு சொல்லும்போது, அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? நான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சாலும் நான் இப்படிலாம் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டேம்மா. அப்படி இருக்க போய் தான் கொஞ்சமாவது சம்பாதிக்க முடியுது. சரிம்மா நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், அப்பா கிட்ட சொல்லிடுங்க. வேற யாருக்கும் என்னாலலாம் சாப்பாடு வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ். ஆனால் முத்து மீனாவுக்கும் அண்ணாமலைக்கும் மெதுவாக சமைச்சு கொடுக்க, உடனே அண்ணாமலை, நீ ஏன்பா முத்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க நானே சமைச்சு தரேன்னு சொல்ல, மீனா உன்னால் எந்திரிக்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, மயக்கம் வருதுன்னு சொல்கிற, இப்படியே உன்னை சமைக்க விட்டா யாராவது எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் வேண்டாம். நான் முதல்ல உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டில் வேலை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கலான்னு சொல்லும்போது, இல்லைம்மா மீனா, இனி யாரும் வீட்டில் வேலை செய்ய வேண்டாம். அதுக்கு நான் பரசுக்கிட்ட பேசியிருக்கேன். நல்ல ஒரு ஏற்பாடை வந்து என் ஃப்ரெண்டு பரசு செய்வான். அதே மாதிரி இங்கே வந்து சமையல் செஞ்சு தரதுக்கு எப்படியாவது நான் ஒரு ஆளை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்ட முத்துவும், சரிப்பா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லப்பா. இந்த வீட்டில் மீனாவும் மருமகன்னு அம்மா வந்து மதிப்பு கொடுக்கணும்ப்பா. அப்போ தானப்பா மீனா சந்தோஷப்படுவா. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நாங்கள் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக சேர்த்து வைக்கிறோம். தேவையில்லாமல் செலவு செய்யலப்பா. ஆனால் அம்மா இத்தனை நாள் மீனா செஞ்ச வேலையெல்லாம் யோசிச்சு பார்க்காம இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அதான் கோவத்தில் நானும் இப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே முத்து பேசுகிறாரு. உடனே அண்ணாமலையும், முத்து நீ கவலைப்பட வேண்டாம். மீனாவுக்காக நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. மீனா இனி வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்தா இங்கே கொஞ்சம் கூட விஜயா மதிக்கவே மாட்டா. அதுக்காக நாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யலாம், நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல, மீனா மறுபடியும் சாப்பிட்டுட்டு அங்கே போய் வாமிட் எடுக்கிறாங்க. உடனே முத்துவும், பாத்தீங்களாப்பா மீனாக்கு எவ்வளோ முடியாமல் இருக்கானுன்னு சொல்ல, உடனே நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. மீனாவை நீ நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, உன் மாமியாருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவங்க ரொம்ப பாவம். சீதாவையும் மீனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற சந்தோஷத்தில் இருக்க, இந்த விஜயாவால் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சா உன் மாமியார் சந்திரா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. இதெல்லாம் மீனா நீயும் வீட்டில் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்ல, நான் எதையும் சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோன்னு இங்கே முத்து மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே ஸ்ருதி, மீனா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம் ஸ்ருதி, அதான் என் வீட்டுக்காரர் இருக்கார்ல அவர் பார்த்துப்பாருன்னு சொல்ல, ஆமாம் முத்துவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுக்கு முடியலன்னு உடனே சமைச்சு கொடுக்குறாரு, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. என்னதான் முத்து எல்லார்கிட்டேயும் கோவமாக பேசினாலும் அவரோட மனசு ரொம்ப நல்ல மனசுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க,
நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் நான் வெளியில் என் வேலைக்கே கிளம்புவேன். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. முத்துவும் சவாரிக்கு போகணும். இந்த வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா விஜயாத்த அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். என்ன ரவி அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லது. மீனா அண்ணியை நாம தானே பார்த்துக்கணும். முத்து நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ. வந்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. முத்துவும் அங்கே மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அங்கே டாக்டர்கிட்ட மீனா சொல்கிறாங்க, சரியாக சாப்பிட முடியல, ரெஸ்ட் எடுக்கவும் முடியல, நிறைய வேலை இருக்குது. ஆனால் இப்படி நான் அசதியாக இருந்ததே கிடையாது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே டாக்டரும் என்ன ஏதுன்னு பார்க்க மீனா மாசமாக இருக்காங்கன்றது டாக்டருக்கு தெரிய வர உடனே டாக்டர் சிரிச்சுக்கிட்டே இது இப்படி தாம்மா இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நான் எப்பயும் போல் நல்லா வேலை பார்ப்பேன். 2-3 நாளாக என்னால் வேலை பார்க்க முடியல. அப்பப்போ சரியாக சாப்பிடவும் முடியாமல் மயக்கம் வேற வருதுன்னு சொல்லும்போது நீங்கள் மாசமாக இருந்தால் இதெல்லாம் வரதானே செய்யும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? நான் மாசமாக இருக்கேனா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாம்மா நீங்கள் மாசமாக இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் நிறைய வேலை செய்கிறதுனால உங்களுக்கு இப்போ நல்லா சாப்பிடணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் இப்போ தனியாக இல்லையே, உங்கள் வாரிசை சுமந்துட்டுருக்கீங்களே அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டு மீனாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ தான் மீனா யோசிக்கிறாங்க, ஆமாம் இத்தனை நாள் வேலை இருந்தது, அப்புறம் வீட்டில் நடந்த பிரச்சனைன்னு ஒவ்வொன்றையும் யோசிச்சேன்னா இத்தனை நாள் நான் மாசமாக இருக்கேன்னு கூட கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கிறேனே, இதனால தான் எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கா? ஆனால் நான் மாசமானேன்னு தெரியாமையே வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. உண்மையாக நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சால் விஜயாத்தை கண்டிப்பாக என்னை கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பொறாமையாக வேற இருக்குமே, இதை வீட்டில் சொல்லலாமா வேண்டாமான்னு மீனா யோசிக்கிறாங்க. ஆனால் என் வீட்டுக்காரர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், முத்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவாருன்னு மீனாவும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி டாக்டர். நானும் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். வீட்டில் கூட வேலை செய்ய முடியாமல் வீட்டில் அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்ல, இனி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டு வேலையெல்லாம் செய்யவே கூடாது. அது மட்டும் இல்லை, சரியாக சாப்பிடணும். உங்களை பார்த்துக்க உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரை வர சொல்லுங்க, நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா வெளியில் போகிறாங்க. முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு கேட்க, மீனா என்ன மீனா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, நீங்கள் டாக்டர்கிட்டயே பேசிக்கோங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பதட்டமாக இருக்கு மீனா, உனக்கு எதுவும்னா என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு டாக்டர்கிட்ட முத்து பேச போகிறாரு. உடனே டாக்டர் சிரிச்சுக்கிட்டே, ஏன் நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? மீனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்க, மீனாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, மீனா நல்லா தானே இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா ரொம்ப நல்லா இருக்காங்க, ஏன்னா அவங்க இப்போ மாசமாக இருக்காங்கன்னு சொல்ல, என்ன மீனா மாசமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பேரதிர்ச்சியோட முத்து கேட்குறாரு. உடனே டாக்டரும், ஆமாம் மீனா மாசமாக இருக்கிறதுனால தான் அவங்களால வேலை செய்ய முடியாமல் அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணியிருக்கு. அப்பப்போ மயக்கம் வந்ததுக்கு காரணமும் மீனா மாசமாக இருக்கிறதுனால தான். இதை புரிஞ்சிக்காமல் அவங்க வீட்டு வேலை செஞ்சே ஆகணும்னு யார் சொன்னாலும் அதை மீனா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு கவனிப்பு தேவை, நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். உங்கள் வீட்டு வாரிசை சுமக்கிறவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன் மீனா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க உண்மைதான், நான் கூட கொஞ்சம் யோசிக்காமையே இருந்துட்டேன், இப்படிலாம் நடக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. டாக்டர் கிட்ட பேசிட்டு, நான் உன்னை இனி ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் மீனா, நான் எவ்வளோ மனசு வேதனையோடு இங்கே வந்தேன் தெரியுமா, எங்கள் அம்மா உன்னை இப்படிலாம் பேசிட்டாங்களே, உன்னை மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்காங்களே நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டோட வாரிசை நீ சுமந்துட்டுருக்கியே, எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்கலனா என்ன, நமக்குன்னு வாரிசு வரப்போகுது. இதை என் பாட்டிக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா மீனா. என்ன செய்கிறது, என் அம்மாவோட குணத்தை மாற்ற முடியாது. அவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு இனி நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் மீனா. நீ உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் சாப்பிட வாங்கி தரேன். வீட்டுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போகணும். ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் நம்ம வர வரைக்கும் நம்மளுக்காக காத்துட்ருப்பாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் தான் வேலைக்கே போவேன்னு ஸ்ருதி சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்னன்னு கேட்க, இல்லைங்க, ஸ்ருதியோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கும் இப்படியெல்லாம் நல்லது நடக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன். முதல்ல ஸ்வீட்டெல்லாம் வாங்குங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டால் உங்கள் அம்மா என்ன சொல்லி திட்டுவாங்களோன்னு தான் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குன்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவை பற்றி ஏன் நினைக்கிற, இனி உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. எங்கள் அம்மா நீ மாசமாக இருக்கன்னு சொன்னால் மட்டும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்களா? இல்லையே, கண்டிப்பாக நீ மாசமாக இருக்கன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அம்மா சந்தோஷப்படவே மாட்டாங்க. ஆனால் என் பாட்டியாக இருக்கட்டும், என் அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா. அதனால் வீட்டில் போய் முதல்ல இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே மீனா வந்த உடனே இங்கே அண்ணாமலை பதட்டமா, முத்து
டாக்டரை பாத்தியாப்பா? என்ன சொன்னாங்க? மீனாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, மீனா அமைதியாக போய் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துடுறாங்க. அங்கே வந்த ரவியும் ஸ்ருதியும், என்ன மீனா என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் நல்லா தான் இருக்கேனா, நல்லா சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதால மறுபடியும் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரட்டுமா அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப அக்கறையாக மீனா கிட்ட பேசிட்டு இருக்க, முத்து உடனே ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. என்ன நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க, வரும்போதே ஸ்வீட்டோட வரீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு ஸ்ருதியும் ரவியும் கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின முத்து, அப்பா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒன்றும் புரியலன்னு சொல்ல, அப்பா இங்கே மீனாவை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனேன்ல, அங்கே நான் நினச்சிட்டு போனது ஒன்றுப்பா, ஆனால் டாக்டர் சொன்னது வேற ஒன்றா ஆயிடுச்சுப்பா. ஏன்னா இப்போ மீனா மாசமாக இருக்காளாம்ப்பா. டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு என்னால் முதல்ல நம்பவே முடியல. ஆனால் டாக்டர் தெளிவாக என்கிட்ட பேசி புரிய வச்சாங்க. மீனாக்கு அதனால தான்ப்பா மயக்கம் வந்திருக்கு, சாப்பிட முடியாமல் இருந்திருக்கா. ரொம்ப மீனா கஷ்டப்பட்டுட்டு இருந்தால, அதுக்கு காரணம் மீனா மாசமாக இருந்ததுனால தானா. மீனாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கொடுங்க. உங்கள் வாரிசு சுமக்கிற மீனாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு பொறுப்பையே என்கிட்ட கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு இங்கே முத்துவும் வீட்டில் வந்த உடனே டாக்டர் சொன்னதெல்லாம் இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க, அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா மீனா, முத்து சொல்கிறது உண்மையானு கேட்க, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும், மீனா உண்மைதானா அப்படின்னு கேட்டுட்டு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க ரவியும் ஸ்ருதியும். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயாவும், அப்போ இந்த காரணத்தினால தான் எந்திரிக்காமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாளா, அதான் முடியல மயக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா இந்த மீனா? நான் என்னென்னவோ ஆசைப்பட்டனே, மனோஜுக்கு தான் முதல்ல வாரிசெல்லாம் வரணும், நான் வந்து பெருமைப்படணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ரோகிணியால் எதுவுமே நடக்காது. அது மட்டுமா, ரோகிணியால் நான் அவமானப்பட்டு தான் நிற்கிறேன். ஆனால் முத்து என்னடானா எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு ரொம்ப பொறாமையோட விஜயா பார்த்துட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா முத்து, உங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு என்னெல்லாம் சொல்லி பேசினா, ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் நினச்சே பார்க்காத அளவு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. முதல்ல உன் பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு, இந்த விஜயாவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதெல்லாம் விஜயா கிட்ட கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வந்த விஜயாவும், ஏன் இங்கே நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரியக்கூடாதா? இந்த வீட்டில் மீனாவும் தானே இருக்கா, அப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியணும்ல. அதுக்குன்னு இந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க சொல்லி நான் கேட்கல. என்ன இந்த மீனா மாசமாக இருக்கிறதுனால வீட்டு வேலை செய்யலையாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே மாசமா இல்லைனாலும் மீனா இனி வீட்டு வேலையை செய்ய மாட்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதானே, இந்த மீனாவை பற்றி நான் பேசினாலே முன்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னே என் வீட்டுக்காரரும் இந்த முத்துவும் வந்து நிற்பாங்களே. தெரியும் தெரியும், எனக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் தேவையில்லை. இந்த மீனா மாசமானா எனக்கு என்ன, மாசமாகலன்னா எனக்கு என்ன, இல்லை எனக்கு என்ன பிரச்சனை? எப்படியோ அவள் வீட்டு வேலை பார்க்க போகிறது இல்லை, இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இந்த முத்து தேவையில்லாமல் பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பாத்தியா நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டு சந்தோஷமே பட மாட்டாங்க, ஆனால் என் பாட்டிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே முத்துவும் சந்தோஷமாக பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பாட்டியும், என்ன முத்து ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, இப்போ தான் என் ஞாபகம் வருதா என் பேரை முத்துக்குன்னு கேட்க, பாட்டி எனக்கு எப்பயுமே உங்கள் ஞாபகம் தான், உங்களை விட்டு கொடுக்காம அம்மா கிட்ட பேசும்போதெல்லாம் உங்களை தான் பாராட்டி பெருமையாக பேசுவேன் தெரியுமா. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் இங்கே வரவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, எனக்கும் இங்கே நிறையா வேலை இருக்குல்ல முத்து, உன்னை பற்றியும் மீனாவை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, என்னை நீங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆமாம் முத்து, என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்க, என்னாச்சுன்னு கேட்க, பாட்டி எப்படி சொல்லன்னு தெரியல, அப்பா கிட்ட நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா மாசமாக இருக்கா பாட்டி, இப்போ தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம் அப்படின்னு முத்து சொல்கிறத கேட்டுட்டு, உண்மையாக சொல்கிறியா, என் பேத்தி மீனா மாசமாக இருக்காளா, இப்போவே அவளை பார்க்கணும் போல இருக்கே, இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்ல மாட்டிங்களான்னு நான் காத்துட்டு இருந்தேன் முத்து, இப்போவே ஊருக்கு கிளம்பி வரேன். அங்கே விஜயா கிட்டலாம் சொன்னியான்னு கேட்க, அம்மா கிட்ட சொன்னேன் பாட்டி, ஆனால் அம்மா ரொம்ப கோவமா பெருசாக இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டான்னுட்டு ஸ்வீட் கொடுத்தா கூட எடுக்கல. மீனா மேலே அவ்வளோ கோவம். ஏன்னா மீனா வீட்டு வேலையை செய்ய மாட்டான்னு அம்மா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். மீனாவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, மீனாவை ரொம்ப தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்துகிறாங்க. எவ்வளோதான் தாங்கிக்க முடியும்? மாசமாக இருந்தால் மீனாக்கு சரியாக சாப்பிட முடியாது, அப்பப்போ மயக்கம் வரும்ல, ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாட்டி. அதனால தான் கோவத்தில் நானும் பேசிட்டேன்.
அம்மாவுக்கு இப்போ ஏற்கனவே மீனாவை பார்த்தா பிடிக்காது. மீனா என் மருமகளே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ மாசமா இருக்கிறதுனால இன்னும் தேவையில்லாமல் மீனாவை திட்டக்கூடாதுன்னுட்டு நானும் வீட்டிலேயே இருக்கேன் பாட்டி. நான் மீனாவை பார்த்துக்கிறேன் பாட்டி. நீங்கள் எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களை நான் கூப்பிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. முத்து முத்து வந்து என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு உடனே மீனாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது முத்துன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே அங்கே வரேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தெரிய வருது. உடனே மனோஜும் பாத்தியா ரோகிணி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, அதுலேயும் இந்த முத்து மீனா மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. இந்த மீனா வேற மாசமாக இருக்கிறதுனால இனி முத்துவை கையில் பிடிக்க முடியாது. ஏன் ரோகிணி, நமக்கும் இப்படிலாம் ஒரு நல்ல விஷயம் நடந்தா அம்மா உன்னையும் மருமகளாக ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்ப, உனக்கு நான் உதவி செஞ்சாலும் என்னை நீ கண்டுக்க மாட்ட. அது மட்டும் இல்லாமல் என்னால் உங்களுக்கு பணமும் கிடைக்காது, சொத்தும் வரப்போகிறதில்லன்னு என்னைக்கு தெரிய வந்ததோ அன்னையிலேருந்து நீ என் கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணமே இல்லாமல் தானே இருக்க. இதில் நான் மாசமாகணும்னு வேற நீ நினைக்கிறியா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நீ யோசிக்கவே வேண்டாம். உங்கள் அம்மா என்னை மருமகளாக ஏற்றுக்கணும், அப்படி நமக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த வீட்டில் இருந்தால் எந்த நல்லதும் நடக்கவே நடக்காது. மீனா முத்து எவ்வளோதான் அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம மீனாக்கு முத்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இதே மீனா இடத்துல நான் இருந்திருந்தா நீ உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்ப. எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னை உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது கூட அமைதியாக தானே இருந்த. ஏன்னா உங்கள் அம்மாவை உன்னால் எதிர்த்து பேச முடியாது. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் இதை எதிர்பார்க்கலாமா? வேற வேலை இருந்தால் போய் பார்க்குறியா அப்படின்னு மனோஜ் இப்படி கேட்டதுனால ரொம்ப கோவமாக பேசி அனுப்புகிறாங்க ரோகிணி. பாட்டியும் அண்ணாமலையோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்லாமல் வந்திருக்கீங்கன்னு கேட்க, என் பேத்தி மீனா மாசமாக இருக்கா, நான் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தா எப்படி? மீனா எங்க? மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா வந்த உடனே பாட்டி வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் கொடுக்குறாங்க. இனி நீ ஆரோக்கியமாக சாப்பிடணுன்றதுக்காக உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு பாட்டி மீனாவுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, ஏன் பாட்டி மீனா மாசமாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரீங்களே, இந்த வீட்டில் மற்ற 2 மருமக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டிங்களா அப்படின்னு மனோஜ் கேட்ட உடனே விஜய் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஏன் மனோஜ், என்னைக்காவது உன் பாட்டி என்னையும் உன்னையும் இந்த வீட்டில் மதிச்சிருக்காங்களா? நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. முத்து மீனாவை தானே இவங்க எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உன் அப்பாவாக இருக்கட்டும், உன் பாட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு முக்கியம் முத்து மீனா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். நம்மளெல்லாம் அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு விஜயா பேசுகிறத பாட்டி கவனிக்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் விஜயா, நீ பேசுகிறதெல்லாம் எனக்கும் கேட்குது. ஆனால் நான் என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிறவங்களுக்கு என்னோட சொத்து பணம்னு எல்லாத்தையும் தருவேன்னு நான் சொன்னேன் தானே. அதே மாதிரி மீனா நான் நினச்சதை செஞ்சுருக்கா, அவளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அப்போ இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிற மீனாவுக்கு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மற்ற யாருமே என் பேச்சை கேட்கலன்னு தானே அர்த்தம். என்ன மதிக்காதவங்களுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் விஜயா? ஆமாம், இதெல்லாம் பார்த்து விஜயா நீ ஏன் பொறாமப்படுற? நான் ஒன்றும் மீனாவுக்கு இதெல்லாம் செய்யணும் உன்கிட்ட சொல்லலை. இது என் விருப்பம். யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனால் என் பேத்தி இப்போ மாசமாக இருக்கிறதுனால அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் நீ ஏன் தலையிடுற அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமாக கேட்க, விஜயா அமைதியாக திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியல. நான் இங்கே அவமானப்பட்டு நிற்கிறேன், இந்த மீனா எப்படி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா? அதுலேயும் முத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான். என் மாமியார் என்னடானா சொத்தெல்லாம் மீனாவுக்கு தரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. சும்மாவே இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது. இதில் இந்த மீனாவுக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இங்கே வெளியில் போய் பூ கொடுக்குறா, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறா. இந்த பணத்தை வச்சுக்கிட்டே மீனா வந்து தேவையில்லாமல் என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா. இதில் சொத்து பணம் வீடுன்னு நல்ல வசதியான வாழ்க்கை கிடைச்சா அவ்வளவுதான். மீனா என்னை கண்டுக்க மாட்டா, என்னை மதிக்கவும் மாட்டாளே, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப பொறாமையில் மீனா சிரித்து பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிறாங்க விஜயா. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த பாட்டி மீனா முத்துன்னு 2 பேரையும் கூப்பிட்டு, நான் உங்களுக்குன்னு தர சொன்னதை தர வேண்டாமா அப்படின்னு, இனி மீனா நீ அங்கே இங்கேன்னு பூ கொடுக்கலாம் போக வேண்டாம், உனக்குன்னு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் முத்துவை ஆரம்பித்து தர சொல்கிறேன். இனி நீ ஒரே இடத்துல இருந்து நீயும் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம். உனக்கு வீட்டிலேயே இருக்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நீ வீட்டில் இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் இந்த விஜயா உன்னை செய்ய சொல்வா.
நான் இருக்கிற வரைக்கும் விஜயா அமைதியாக இருந்தாலும் நான் ஊருக்கு போனதுக்கப்புறமா விஜயா என்னென்ன செய்வான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி முத்துவுக்கும் நான் தர வேண்டியதை தந்துதானே ஆகணும் அப்படின்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் இங்கே பாட்டி வந்த உடனே நிறைய பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க. மீனா உடனே எதுக்கு பாட்டி இதெல்லாம்னு கேட்க, என் பேத்தி மாசமாக இருக்க, உனக்கு என்ன வேணும் நான் தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும், அதனால தான் நானே சம்பாதிச்ச பணம் முத்து இதெல்லாம். இது ஒன்று உங்கள் அம்மா விஜயா தரலை, அதனால் விஜயாவை யாரும் பார்க்க வேண்டான்னு சொல்லி மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நிறைய பணத்தை பாட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்கிக்க முத்து, வாங்கிக்கம்மா மீனா, இது என் அம்மா உங்களுக்காக கொடுக்குற பரிசாக எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா பார்க்குறாங்க. நானும் தான் இந்த வீட்டு மருமகளாக இருந்தேன். என் மாமியார் என்னை கவனிக்காமல் இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா தான், தனியாக வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன். இதில் என் மாமியார் இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் இவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். மீனா அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே அதை விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. அத்தை, என்ன நீங்கள் தப்பாக நினைக்கலாம், ஆனால் இந்த பணம் உங்ககிட்ட இருந்தால் தான் நல்லதுன்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை தரமாட்டிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த பணம் பாட்டி எனக்காக கொடுத்த பணம், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்குடி இந்த பணம், என் மாமியார் உனக்கு தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. வேண்டாம் த, இனி கோவப்பட வேண்டாம். நீங்கள் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க, அதனால தான். நான் அப்படி கிடையாது. பணத்து மேலே எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், அம்மா அதே மாதிரி முத்துவுக்கும் மீனாவுக்கும் மாடியில் ரூம் கட்டணுமா, நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, பணத்து மேலே கொஞ்சம் கூட ஆசையே இல்லாத மீனா என் மாமியார் கொடுத்த பணத்தை அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாலே, நான் தான் மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் போல. இந்த இந்த மனோஜ் என்னடானா தினமும் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட யோசிக்கிறான். யாரும் எனக்கு சமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முத்து சொன்னாலும் மீனா யாருக்கும் தெரியாமல் எனக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறா. மீனாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மீனா மாசமாக இருக்கான்னு முத்து சொன்னப்போ நான் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் ரொம்ப கோவமாக பொறாமையோடலாம் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் மீனா ரொம்ப நல்ல மனசு மீனாக்கு இருக்குன்னு அவ நிரூபிச்சிட்டா. ஆனால் நான் ரொம்ப தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னேன். இந்த பணம் மீனாவுக்கு தான். இந்த பணத்தை மீனா வச்சு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு மீனா தனக்கு கிடைச்ச பணத்தை தனக்கு இந்த பணம் வேண்டான்னு சொல்லி விஜயா கிட்ட கொடுத்து விஜயாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு மீனா நினைக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க விஜயா. அதனால விஜயா மனசு மாறி கண்கலங்கி நிற்கிறாங்க. மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை, பாத்தியா, இதே மனோஜுக்கு எங்கள் அம்மா இவ்வளோ பணத்தை கொடுத்துருந்தா இந்த பணம் எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பான். அப்படியே இருந்தாலும் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருப்பானா? இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கூட மீனாவும் முத்துவும் பார்க்கல. இந்த பணம் உன்கிட்ட இருக்கணும்னு மீனா ஆசைப்பட்டு கொடுத்தால, அந்த நல்ல மனசை புரிஞ்சுக்க. மீனாவை இனியாவது தேவையில்லாமல் பேசாமல் நல்ல ஒரு மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லை இந்த மனோஜையும் ரோகிணியவும் நம்பிட்டு இருந்த நீ ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, புரியுதுங்க அப்படின்னு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு கண்கலங்கி நிற்கிற விஜயா மீனா கொடுத்த பணத்தை முத்துக்கிட்ட கொடுத்துட்டு, முத்து, இந்த பணத்தை வச்சு மீனாவுக்கும் உனக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீங்கள் நல்லபடியாக முன்னேறணும். உங்கள் அப்பா அண்ணாமலை சொன்ன மாதிரியே நானும் உங்களுக்கு உதவி செய்வேன். நீங்கள் முன்னேறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேனே தவிர்த்து இனி மீனாவை இப்படிலாம் பேசி அவமானப்படுத்த மாட்டேன். மீனா, என்னை மன்னிச்சிருமா. உன்னை மருமகளாக ஏற்றுக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ என்னால் ரொம்பவே அழுதுட்ட. இனி அப்படிலாம் நடக்காது. நானே வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன். மாசமாக இருக்கிற என் மருமக மீனாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு விஜயா இப்படி பேசுனதால விஜயா மனசு மாறி முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டதை பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல விஜயா, இப்பயாவது மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக மீனாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்படி மீனாவை பார்க்க வந்த பாட்டி மீனாவுக்கும் முத்துவுக்கும் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் விஜயா இப்படி மனசு மாறிட்டாங்களா என்ன அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பார்த்துட்ருக்காங்க. உடனே மனோஜும், பாரு, எங்கள் அம்மா என்ன நம்பாமல் மீனா முத்து இப்போ அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்களே, எங்கள் அம்மா விஜயா இப்படிலாம் மனசு மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ரோகிணி அப்படின்னு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக மன்னிப்பு கேட்டு மனசு மாறின விஜயாவை பார்த்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ரோகிணியும் மனோஜும். பாட்டி வந்ததுக்கப்புறமா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதியும் ரவியும்.